ஜெபம் எல்லாம் வளங்கள் பண்ணிடும். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரமெல்லாம் எங்கள் கூட நீங்கள் இருந்து எங்களை தாங்கி வழி நடத்தி வந்தீங்க. எங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்தீங்க. எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை தேற்றி நடத்தின தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவருடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்து தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், நன்றி செலுத்தும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க பலன் தாங்க, முழு பலத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வல்ல தேவனுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்று நடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக, பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்களை நிறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரோம். உன்னத பாடல்கள் 1469 பாடல், 1469 உன்னத பாடல்கள். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காணா இதயமே அன்பின் நேசரை அண்டிக்குள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையே கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏற்றமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏற்றமோ. கண்ணீதான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுபார். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையே கலக்கமே இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ. வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில்
மன்னன் இயேசுப்பா. கல்வாரியே மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை என்னே உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனதின் நாளத்தில் துமுறலோ மனதில் அமைதி குறையுதோ. மனதின் நாளத்தில் துமுறலோ மனதின் அமைதி குறையுதோ. மரண பயமும் நெருங்குதோ. மரணம் என்ற இயேசுப்பா. கல்வாரியே மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை என்னே உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கமே. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 1459 பாடல். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம் என்ற பாடல். 1459 பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆம் என்றும் ஆம் என்றும். ஆமாம், கண்டிப்பாக அது நடக்கும். ஆமென்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். ஆண்டவர் நம்ம கூட எப்பொழுதும் இருக்க ஆசைப்படுகிற தேவன், எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறார். நம்மளை ரொம்ப நேசிக்கிற தேவன். நம்ம எவ்வளோ வெறுத்தாலும் இன்னும் அதிகமாக நம்மளை என்ன செய்கிறார், நம்ம மேலே நம்பிக்கை வைத்து நம்மளை ரொம்ப என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். வாக்குத்தத்தத்தில் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறார்? எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடி வாரீங்களோ அங்கே என்னுடைய நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில். இப்போ அப்படி தானே கூடி வந்திருக்கீங்க. இயேசு என்ற ஒன்று நாமத்திலே கூடி வரும் பொழுது நம்ம மத்தியில் ஆண்டவர் நினைச்சார், வருகிறார். சிங்காசனத்தின் அதிபதியாய் வீற்றிருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய உள்ளம் அவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளம் அவருக்கு, நம்முடைய ஏக்கங்கள் மனபாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நம்ம கூப்பிட்டோம்னா உடனே அவர் என்ன செய்வார், நமக்கு செவி கொடுக்க ரொம்ப ஆசையாக இருக்கிறார். இல்லை அப்படி தானே? நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற தேவன் அவர். நல்ல தேவன் அவர். நாமெல்லாம் பொல்லாதவர்கள், நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நம்ம அப்பா அம்மாவே நம்மளுக்கு நல்லதை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, நம்முடைய பரமபிதாவானவர் நம்ம கேட்கிறது எல்லாம் கொடுப்பார். நம்முடைய பரிசுத்தாவே நிச்சயமாகவே கொடுப்பார். ஆகவே அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் அங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அவரை நாம் ஆராதிக்கிறோம். பரிசுத்த பிதாவை நாம் தொழுது கொள்கிறோம் என்ற ஒரு உள்ளத்தின் எண்ணம் நமக்கு என்ன செய்யணும், உண்மையாய் நமக்கு காணப்படணும். சரிதானா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கார், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் உற்சாகமாக அந்த பாடலை பாடலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவாராமே. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். பொன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. இயேசு உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். நீங்க எங்க மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், பரம்பிடித்து நடத்திடுவாராமே. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், பரம்பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்று நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து ஆமென். கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய் ஓ உண்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுமா. எங்க கவலைகள் எல்லாம் மறந்துமே கொண்டாடுகிறோம் சொல்லுமோ. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கி
நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் தெரியாம திருமுன்னே. எல்லா பேய்களெல்லாம் எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். எல்லா பேய்களெல்லாம் நடுநடுங்கும் எங்கள் பெரியவர் திருமுன்னே. எல்லா பேய்களெல்லாம் நடுநடுங்கும் எங்கள் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார். பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார். பயங்களெல்லாம் நீக்கிடுவார். நம் பாவமெல்லாம் போக்கிடுவார். பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார். அதிசயம் செய்திடுவார். நம்மை ஆவியினால் நிறைத்திடுவார். அதிசயம் செய்திடுவார். நம்மை ஆவியினால் நிறைத்திடுவார். அதிசயம் செய்திடுவார். நம்மை ஆவியினால் நிரப்பிடுவார். அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கிய தேவனாகிய உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். சிங்காசனத்தின் அதிபதியாக எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிற அன்புள்ள இயேசு ராஜா உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுவோமா? ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு. எல்லாம் விசுவாசிக்கிறாங்களா? உற்சாகமாக கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி என்னுடைய இயேசு ராஜா அங்க வந்திருக்கிறார். சிங்காசனத்தின் அதிபதியாய் வீட்டிருக்கிற என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்மை ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், என்று கைதட்டி நாம் பாடுவோம், என்று கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் முடிய ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லம் எழுது தேவனே நீங்க எம்மத்தில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரகதர ஷகதலபா. ஆண்டவரே நீங்க எங்க மத்தியில் வந்திருப்பதற்காய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை நிரப்பும்படியாய், எங்களை அபிஷேகிக்கும்படியாய் எங்க மத்தியில் வந்திருப்பதற்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். மகிமையின் தேவன் அவர், வல்லமையுள்ள கர்த்தர் அவர், உலகம் எங்கும் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவர், அன்பின் ஆவியினால் நம்மை அபிஷேகிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை புறக்கணிக்காதபடி இன்னும் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை அபிஷேகித்து நம்மை பலப்படுத்தும்படியாய் அவளோடு காத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்பா பார்த்து எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை பலப்படுத்துகிற தேவன், நீங்க எங்களை பலப்படுத்துகிற தேவன், பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புகிற தேவன் நீங்க தாப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அதரிசனமான தேவனே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் அடைகிற பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உமக்கு நாங்கள் துதி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி அப்பாவை ஆர்ப்பரி. வெட்கப்படாத, வெட்கப்படாத, வெட்கப்படாத. வெட்கப்படுவதற்கான நேரம் கிடையாது. உன்னை அவர் பார்க்கிறார், உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உன்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனதோடு கூட, முழு மனதோடு கூட எல்லா பாரங்களையும் தூர விலக்கி வச்சுட்டு, உன்னுடைய கவலைகள் எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு, அப்பா நீங்க அழைச்சி கொண்டு வந்து இருக்கிறீங்க, நான் அல்ல தேவனாகிய கர்த்தரே நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. நீரே எங்களை தெரிந்து கொண்டவர், சர்வ வல்லமையுள்ளவர், சாவாமை உள்ள தேவன், அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாத கர்த்தர் அவர். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகா பரிசுத்தரே, மீண்டும் வரப்போகிறவரே, வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறவரே, வருகையின் அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருப்பவரே, ஓ ரிபகதல சதரா ரிபகதல மஹா. ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்த தேவன் நீர் ஆண்டவரே, வல்லமையுள்ள கர்த்தரும் நீங்க தாப்பா. மகாபராக்கிரமம் உள்ளவரே, முத்திரையை உடைக்க முடியாத அதிகாரம் பெற்ற எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Holy Father. அப்பா Father, we praise you. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கனத்திற்குரிய தேவனே, மகிமை நிறைந்தவரே, தீரஹாதல ஷபகுதரபா ஓ கரஹதல ஷதரபா. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், மகிமையின் மேகம் எங்களை மூடுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை அபிஷேகித்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பலப்படுத்தும் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதியின் சூரியனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள கர்த்தரே, மகிமை நிறைந்தவரே, மாறாத பராபரனே, பரிசுத்தரே, மரமராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம் ஆண்டவரே.
ஹalleluya, 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 ஹalleluya. Oh, praise you, Lord. We praise you, Abba Father. Deraha dari magadala shadaraba rugadala gashagadala shandara ribagaba lugadara gasadara gabaha oh ragadama lagadabaha. ஜனங்களுமை பார்க்கும்படி அவருடைய கண்களை திறப்பீராக, தரிசன கண்களை தருவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக, மகிமையினால் முடி சூட்டுவீராக, முடி கிருபை அவர்களை மூடிக்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவரே, மகாபராக்கிரமம் உள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை தொழுது போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கனத்திற்குரியவரே, மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, மகா பரிசுத்தமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை ஆராதிக்க முடியாய் இந்த அடிமைகளுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய புண்ணிய பாதத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் சமர்ப்பிக்கிறோம். தேவரீர் ஆண்டு நடத்துவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். எல்லா கனமும் உங்களுக்குரியதப்பா. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாக சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் முடிய. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வற்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தோளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் இறுதியும் அவரிடத்தில் நிறைவேறவில்லை. அவருடைய உண்மையை உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உற்று முழுவதை இழப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை இழக்கின்றார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அவர்கள் காற்றென்றும் நினைவு கொண்டார். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் கூடி ஆந்திர வழியில் அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி இவரை பரீட்சை பார்த்து சிறுவேரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கண்களையும் அவர் தங்களை சத்துருவுக்கு இறக்கிவிட்ட நாளையும் நினையாம போனார்கள். தேசத்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வழியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அவர்களுடைய நதிகளை ரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார். அவர்களை அழித்தபடி பண்டு ஜாதிகளையும் அவர்களை எடுத்தபடி அமளிகளையும் அவர்களுடைய அனுப்பினார். அவர்களுடைய விளைச்சல்களை குழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். கல் மலையினால் அவருடைய ஆட்சி செடிகளையும் ஆலாங்கட்டியினால் அவருடைய அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர ஒழித்தெழுதலும் நித்திய ஜீவனமும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காரோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய டைட்டஸை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சகரியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. சகரியா 11ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வரை. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவன் அவனுடைய அயலான் கையிலும் அவன் அவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் மதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவது என்று நான் சொல்லி அனுக்கிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லோரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படி அதை முறித்து போட்டேன். அந்நாளிலே அது அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 1466வது உன்னத பாடல்கள். நேசமீட்பர் மாற்றுவாரோ வேதனை பாவத்தாலோ நோயினாலோ வருந்துவானே நம்பிவா நம்பிவானே நம்பிவானே இயேசு உன்னை அழைக்கிறார். நம்பிவானே நம்பிவானே இயேசு உன்னை அழைக்கிறார். லோகமாந்த கைவிடுவார் துரோகம் கோரி நூற்றுவார். தோய இயேசு மேனிசமார் துன்பம் தேப்பார். நம்பிவானே நம்பிவானே இயேசு உன்னை அழைக்கிறார். நல்ல மீட்பர் தண்ணீர் யாவும் வற்றி
வற்றி போக செய்கோவா ஜீவ ஊற்றாய் உன்னே என்றும் ஓரும் நம்பிவா நம்பிவானே நம்பிவானே இயேசு உன்னை அழைக்கிறார் நம்பிவானே நம்பிவானே இயேசு உன்னை அழைக்கிறார் மாறிடாதோ சமீப மாற்றுவார் உன் வேதனை பாவத்தாலும் நோயினாலும் வருந்துவானே நம்பிவா நம்பிவானே நம்பிவானே இயேசு உன்னை அழைக்கிறார் நம்பிவானே நம்பிவானே இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. தலைவணங்கி நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய ஆலயத்திலே கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்த நாளிலே உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அதனால் டைட்டஸி செய்தி கொண்டு வருவா. ஜெபத்தோடு செய்தியை கவனிப்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களோட பாதத்தில் வருகிறோம் அப்பா. அவர்களோட நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை நீங்கள் அவர்களோட இருதயத்தில் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மன கண்களை நீங்கள் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளுகிறதற்கும் அதன்படி நடக்கிறதற்கும் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்ற ஞானத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, இந்த செய்தி வேளையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களோட மாறாத கிருபையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் தங்கியிருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. என்னுடைய வாயிலும் உம்முடைய வார்த்தைகளை நீ வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்கள் கரத்தில் இந்த செய்தி வேலையை தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரோட ஒவ்வொரு குணம் பார்த்துருக்கோம், அப்படி தானே? ஒரு தடவை அவர் எவ்வளோ கோவப்படுறவர்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவை அவர் எவ்வளோ நியாயமாக செயல்படுறவர், நியாயாதிபதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றை பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த வாரம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உமது கோலும் உமது தடியும். இதை சொன்னது யார்? இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் குழந்தையிலேருந்து மனப்பாடமாக படிக்கிறோம். இந்த வசனத்தை சொன்னது யார்? யாரை பற்றி? ஏசப்பாவோட கோலையும் தடியும் சொன்னார். அப்போது நம்ம இப்போது அதனால தான் புரியுதா, ஃபோட்டோலெல்லாம் ஏன் ஏசப்பா ஒரு இதை ஆட்டுக்குட்டி வச்சுருக்க மாதிரியும் ஒரு கோல் வச்சுருக்க மாதிரியும் போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? இந்த வசனத்தை வச்சு தான் போடுறாங்க. இன்னொன்று, ஏசப்பா அவரை பற்றி அவரே தன்னை மேய்ப்பன்னு சொல்லியிருக்கார். அதில் 2 இருக்குது, கோல், தடி. கோலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசப்பா கையில் பிடிச்சிருக்காங்கல்ல, இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது எதுக்காக மேய்ப்பர்கள் யூஸ் பண்ணுவாங்களாம்? தள்ளி ஓரமாக சில ஆடுகள் மந்தையிலேருந்து விலகி போயிட்டே இருக்கும். அந்த ஆடுகளை அவங்க சைடு கொண்டு வர்றதுக்கு, அதை வழி விலகாமல் பாதுகாத்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்களாம். இன்னொன்று, அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, மேலேருந்து கிளை இருந்துச்சுன்னா இழுத்து கொடுக்கறதுக்கு, அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் தடினா எப்படி இருக்கும்னா, சின்னதாக நீட்டமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை இங்கிலீஷில் ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, தடி எதுக்கு உதவும்னா அடிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
எப்படி மந்தையில் இருக்க ஆடெல்லாம் ரொம்ப பத்திரமா ஒரு கோலை வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களோ ஒரு மேய்ப்பன், அதே மாதிரி மந்தையில் இருக்கிற ஆடு, நம்ம மந்தையில் இருக்க ஒரு ஆடு ரொம்ப சேட்டை பண்ணுது, இது கேட்கவே மாட்டேக்குது சொல்கிற பேச்ச, இல்லை ரொம்ப நல்ல ஆடாக இருக்கும், சில சேட்டை பண்ணுற ஆடோடு சேர்ந்துக்கிட்டு இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இதை எதை யூஸ் பண்ணுவாங்களாம், தடியை யூஸ் பண்ணுவாங்க. தடி எதுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். தடி எதுக்கு, அடிக்கிறதுக்கு. ஓகே, அடித்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது ஒரு மேய்ப்பன் கிட்ட 2 இருக்கும். என்னதெல்லாம் இருக்கும், கோல் இருக்கும், தடி இருக்கும். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் உங்களோட பைபிள் எடுத்துக்கோங்க, வேதாகமத்தை. சகரியா 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா 11வது அதிகாரம் 7வது வசனம். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன், நான் 2 கோல்களை எடுத்து, 2 கோல்களை எடுத்து, ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்ப்பேன். எல்லாரும் இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். இதில் 2 கோல் போட்டிருக்கு. ஒரு கோலுக்கு என்ன பேரா, அனுகிரகம். தங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு கிருபையை நான் பண்ணுறது. இப்போ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் காசு தேவையில் இருக்கீங்க, நீங்கள் திரும்ப தர வேண்டாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன்னா, அது அனுகிரகமாக நான் உங்களுக்கு கொடுக்குறது. உங்களுக்கு உதவி மனப்பூர்வமாக நான் செய்கிறது பேர் என்னது, அனுகிரகம். இன்னொரு கோலுக்கு பேர் என்னதுன்னா நிக்கிரகம். ஒரு கோல் பேர் அனுக்கிரகம், இன்னொரு கோல் பேர் நிக்கிரகம். நிக்கிரகத்தோட எதிர்ச்சொல் தான் என்னது, அனுக்கிரகம். இப்போ சொல்லுங்க, அனுக்கிரகம்னா உங்களுக்கு உதவி செய்கிறது, பலன் எதிர்பார்க்காம உதவி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நிக்கிரகம்னா அப்போ என்னது, மொத்தமாக அழிக்கிறது. சரியா, நிக்கிரகம்ங்கிற வார்த்தைக்கு கரெக்டான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிக்கிறது. சரியா, இப்போது ஆண்டவர் 2 கோல் வச்சு மேய்க்கிறாராம் கொலையுண்கிற ஆடுகளை. அது எப்படி 2 கோலில் என்னென்னு வச்சு மேய்க்கிறாருன்னா, ஒன்று அனுகிரகம்னு சொல்லி வச்சுருக்காரு, இன்னொன்று என்னது, நிக்கிரகம். இதுதான் அந்த கோலும் தடியும். நம்ம எல்லாரும் ஒரு மந்தையில் இருக்கோம். இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு மந்தையில் இருக்கோமா? மந்தையோட ஹெட் யார்? ஏசு கிறிஸ்து தான் நமக்கு மேய்ப்பன். இப்போது நம்ம எல்லாரும் மந்தையில் இருக்கிற ஆடுகள். சரியா, நம்ம ஆண்டவரோட மந்தையில் இருக்கிற ஆடுகள் யாரெல்லாம் இருக்கிறோமோ, நம்ம கிட்ட ஆண்டவர் 2யுமே பயன்படுத்துவார். தேவைப்படும் போது கோலையும் பயன்படுத்துவார், இன்னும் தேவைப்பட்டா தடியையும் பயன்படுத்துவார். அப்படி ஆண்டவர் பைபிளில் எங்கெல்லாம் கோலையும் தடியையும் பயன்படுத்தினாரு, எப்படி பயன்படுத்தினாருங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட செய்தி. நல்லா கவனிங்க. முதலாவது மிரியாம் வந்து மோசேயோட அக்கா. மோசே நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்த பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் யார்? மோசே. முதல் 5 ஆகமங்களே எழுதினது யார் தான்? மோசே. ஆண்டவரை முகமுகமாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்த ஒரு ஆள் யார்? மோசே. ஆனால் அவரே என்ன பண்ண முடியல, கீழ்ப்படியாமல் போனதுனால கானான் தேசத்துக்குள்ளே போக முடியலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம அவர் மேலே விசுவாசம் இல்லாமல் இருந்ததுனால அவரால் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி மோசேயோட அக்கா தான் யார்? மிரியாமும் யார் தெரியுமா? மோசேயோட அக்கா மட்டும் கிடையாது அவங்க. மிரியாமும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. மிரியாம், ஆரோன் இவங்க எல்லார் கூடயும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். இதில் ஒரு நாள் என்னாச்சு, இந்த மிரியாம் இருக்காங்கல்ல, மிரியாமுக்கும் மோசேயோட ஒய்ஃப் சிப்போராள். இப்போது சிப்போராள் வந்து வேறு இனத்து பெண். சரியா, இப்போது மிரியாம் யார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. மோசே யார்? அவர் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. இந்த மோசேயோட ஒய்ஃப் மிரியாம் மேலே, மோசேயோட ஒய்ஃப் சிப்போராள் மேலே மிரியாமுக்கு இப்போது நாத்தனார் சண்டை. மோசேயோட ஒய்ஃபை பிடிக்கலை. அவள் ஏதோ பண்ணிட்டா. யாருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு? மிரியாமுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த மிரியாம் என்ன பண்ணுறாங்க, நாத்தனாரோட பிரச்சனையில், மோசேயோட ஒய்ஃப் கூட வந்த பிரச்சனையில் மோசேயை போய் திட்டுறாங்க. மோசேயை திட்டினது என்ன சொல்லி திட்டினாங்கன்னா, மோசே கிட்ட ஆண்டவர் எங்கள் கூடயும் தானே பேசுகிறாரு. என்ன சொல்லி திட்டுறாங்க? உன் ஒய்ஃப் இப்படி பண்ணுனா, அதுக்கு ஆக்சுவலாக அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க அதுக்கு முந்தின வசனத்தில். பிரச்சனை யாரோட? மோசேயோட
மனைவியோட பிரச்சனை. ஆனால் போய் இவங்க மோசேயை உன் மனைவி இப்படி பண்ணிட்டா, உன் மனைவி அப்படி பண்ணிட்டா, அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லலை. இங்கே மிரியாமுக்கு ரொம்ப காலமாக மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருந்திருக்கும்ல ஒரு பிரச்சனை. நமக்கு ரொம்ப காலம் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சண்டையோட உச்சம் வந்து ஒரு நாள் வெடிக்கிறது பார்த்திங்கன்னா அன்றைக்குள்ளே சண்டையே இருந்திருக்காது. பல நாளாக ஒரு இதை மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்போம். அது ஒரு நாள் என்ன ஆகும், டம்முன்னு வந்து பர்ஸ்ட் ஆகும், வெடிக்கும். அந்த மாதிரி மிரியாமுக்கு பல நாளாக மனசுக்குள்ளே ஒன்று இருந்திருக்கு. என்னென்னா, மிரியாம் அக்கா, ஆரோன் அண்ணன், மோசே யார், தம்பி. எப்படி நம்மளை விட மோசேயை ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசி ஆக்க போச்சு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெருமை இருந்துகிட்டே இருந்திருக்கு அவளுக்கு. என்னென்னா, நான் தானே அக்கா, நான் தானே பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கணும். ஆரோனை என்னன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், மோசேக்கு நீ வாயா இருப்பேன்னு சொல்லிட்டார். கரெக்டாக, அவன் உனக்கு ஆண்டவனாக இருப்பான்னு சொல்கிறார். அப்போது மிரியாமுக்கு இதை மனசுக்குள்ளே புகைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த புகைச்செல்லாம் அங்கேயும் இங்கேயும் காட்டி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் தனியலை. ஒரு நாள் நாத்தனாரோட சண்டை வந்த உடனே மோசே மேலே போய் என்ன பண்ணிருச்சு, டம்முன்னு வெடிச்சிருச்சு. என்னன்னு வெடிச்சிருச்சு, நீ மட்டும்தான் தீர்க்கதரிசியா, நீ தான் ஆண்டவர்கிட்ட பேசுவியா, நாங்களும் யார், தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாமல் நாத்தனார் பிரச்சனைக்கு என்னத்தை சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின அபிஷேகத்தை சொல்லி அந்த அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் உடனே என்ன பண்ணுறாரு, இப்போது மிரியாமும் தீர்க்கதரிசி. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவரோட மந்தையில் உள்ள ஆடு தான் யார், மிரியாம். ஓகேவா, ஆண்டவரோட மந்தையில் உள்ள ஆடு தான் மோசே, ஆண்டவரோட மந்தையில் உள்ள ஆடு தான் ஆரோன். ஆனால் இப்போ ஆண்டவர் மிரியாம் பண்ண ஒரு காரியத்தினால ஆண்டவர் வலுக்கட்டாயமாக அந்த சேட்டை தாங்க முடியாமல், அந்த ஆடு பண்ணுற சேட்டை தாங்க முடியாமல் அவர் ஒரு காரியம் என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு, தடியை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. தடி எடுக்கும்போது ஆண்டவருக்கு யூஸ்வலாக நம்ம வாசிக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு தடி எடுத்தாலே அவருக்கு கோபம் பயங்கரமாக வந்தால் தான் என்ன பண்ணுறாரு, தடி எடுக்கிறாரு. தடி இப்போ நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, உங்கள் குழந்தைங்கள்லாம் தப்பு பண்ணும்போது ரொம்ப நேரம் என்ன தான் பண்ணுவோம், கம்முன்று சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு பாயிண்டில் கேட்கவே மாட்டேங்குதுன்னா நாங்கள் யூஸ்வலாக தடி எடுப்போம். அதை மாதிரி இப்போ ஆண்டவருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். நான் அபிஷேகம் பண்ணினவனை இவ யார் பேசுறதுக்கு, நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கத்தக்க இவ யார் பேசுகிறா, இவ பெருமையில் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 3 பேரும் வாங்க நான் சொல்கிற இடத்துக்குன்னு கூப்பிட்டாச்சு. யாரை 3 பேரையும், மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரையுமே கூப்பிட்றாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை மிரியாம் திட்டின வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன இருக்குது தெரியுமா, மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். இப்படி ஒருத்தங்க இருந்துட்டாங்கன்னா அது அதை விட கொடுமை. நம்ம திட்டும் போது திரும்ப திட்டுறவங்கள இருந்துட்டாங்கன்னா கூட பிரச்சனை எவ்வளோதான், கம்மி தான். ஆண்டவர் யுத்தத்துக்கு வரமாட்டார். மோசே திரும்ப திட்டியிருந்தா மிரியாமுக்கு அங்கே பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ மோசே எப்படி இருந்திருக்காரு, மனுஷன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். இப்போ வேற வழியே இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணணும், மோசேக்காக வரணும். ஏய் நீ என்ன ஏன் மகனை திட்டுற அப்படின்ட்டு வந்துட்டார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் வந்து 3 பேரையும் வந்து நில்லு, 3 பேரும் லைனாக நில்லுங்கன்றார். நிற்க சொல்லிட்டு ஆரோனையும் மிரியாமையும் தனியாக கூப்பிடுறாரு. யார் 2 பேரையும் தனியாக கூப்பிடுறாரு, ஆரோனையும். ஆரோன் அண்ணன் தானே, சொல்லியிருக்கலாம்ல மிரியாம் கிட்ட, வாய மூடு, மோசே வேற சாந்த குணம் உள்ளவர், நம்ம 2 பேரையும் வச்சு செஞ்சிருவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆரோன் சொல்லலை, அதுதான் அவர் பண்ண தப்பு. ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அதை நம்ம வாசிக்க கேட்போம். என்னாகமும் 12வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர்கள் மேல்னா மிரியா மேலேயும் ஆரோன் மேலேயும் மூண்டது. அவர் போய்விட்டார். போதும். இது வந்து எப்போ நடக்கிறதுனா, நீங்கள் நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் அந்த தடியை யூஸ் பண்ணுறாரோ அங்கே கர்த்தருடைய கோபம் மூண்டது அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அவருக்கு ஆண்டவர் எப்பவுமே நான் வந்து சொல்வேன், ஆண்டவர் வந்து ரொம்ப அன்பானவர் தாங்க. நான் எப்பவுமே ஆண்டவரை வந்து அடிக்கிறவராகவும் கொல்றவராகவும் அப்படி என்னோட வாழ்க்கையில் நான் பார்க்கவே மாட்டேன். நான் மற்றவங்களுக்கும் அப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவர் ரொம்ப அன்பானவர், நம்மளை மன்னிப்பார், நம்ம தவறுகள் செய்யும் போதும் மன்னிப்பார், இப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னார்னா, ஆண்டவருக்கு கோபம் மூழும்போது அவர் எதை எடுத்துருவார், தடி எடுத்துருவார். அந்த வசனத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, தடி எடுத்துட்டாரு. தடி எடுத்துட்டு ஆண்டவர் மிரியாம் கிட்டேயும் ஆரோன் கிட்டேயும் பயங்கர கோபமாக பேசுகிறாரு. இங்கே பாரு, நீயும் தீர்க்கதரிசி, ஆரோனும் தீர்க்கதரிசி, என் தீர்க்கதரிசிகள் கிட்ட நான் பேசுவேன். அவர் வாயால் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் கிட்ட நான் பேச தான் செய்வேன்.
ஆனால் நீ நினைக்கிற மாதிரி உன்னைய மாதிரியோ ஆரோன மாதிரியோ மோசே கிடையாது. அவன் என்கிட்ட முகமுகமாக பேச முடியும். மோசே எப்படி? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அப்படி இருக்கிற ஒருத்தனை, சாந்தமாக இருக்கிற ஒருத்தனை நீ எப்படி பேச முடியும்? நீ எப்படி பேச போச்சு? ஆண்டவர் ஒருத்தரை அழைப்பார், ஆனால் அவங்களுக்கு விரோதமாக, அவங்க அபிஷேகத்துக்கு விரோதமாக நம்ம பேசாமல் இருக்கிறது, வாய மூடிட்டு இருக்கிறது என்னது? நமக்கு எப்பவுமே சொல்கிற மாதிரி சேஃப். முடிஞ்ச வரைக்கும் அந்த அபிஷேகத்தில் ஏதோ உங்களுக்கு குழப்பம் இருக்கோ, குறை இருக்கோ, அவங்க பண்ணுறது ஏதோ தப்பு மாதிரி தெரியுதோ, நீங்கள் வாய மூடுங்க. யார் பார்த்துக்கிடுவாத? ஆண்டவர் பார்த்துக்குருவார். நம்மளுக்கு அந்த வேலையே கிடையாது. இங்கே மிரியாமுக்கிட்ட ஆண்டவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. மோசே அவன் எனக்கு வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன், நீ அவனை பேசுறதுக்கு நீ யார்? நீ ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான். அவன் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக என்ன பண்ணிட்டாரு? அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. எவ்வளோ கோவம் வந்துருந்துச்சுன்னா வாக் அவுட் பண்ணியிருப்பாரு. கரெக்டாக? ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா தானே நம்ம எந்திச்சு நடந்து போயிடுவோம் அந்த இடத்த விட்டு. அந்த மாதிரி ஆண்டவர் நடந்து போயிட்டார். நடந்து போன உடனே ஆரோன் பின்னாடி திரும்பி அக்காவை பார்க்குறான், மிரியாமா சகோதரியை பார்க்குறான். மிரியாம் எப்படி இருக்கா? குஷ்டரோகியாக இருக்கா. உடனே ஆரோன் போய் மோசே கிட்ட அழறான். மோசே தம்பி, ஆனால் மோசே கிட்ட போய் அழுறான். எப்படி சொல்லி அழுதான் தெரியுமா? தம்பி மோசே அப்படின்னு ஆரம்பிக்கல. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லி ஆரம்பித்து அழுதார் தெரியுமா? ஆண்டவனேன்னு சொல்லி அழுறார். இப்போ ஆண்டவர் சொன்னதை இப்போ பிலீவ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் மோசைய? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் என்னை முகமுகமாக தரிசிக்கக்கூடியவன் சொல்லிட்டார் இல்லையா? இப்போ அதை அவர் அக்ரி பண்ணிட்டார். இனிமே மோசேக்கு விரோதமாக நம்ம பேசணுன்னா, டே தம்பி வாடா போடானா என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? எப்போ டென்ஷன் ஆவாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம பேசாமல் இவர் என்னன்னே கூப்பிட்டுடலாம், ஆண்டவனேனே கூப்பிட்டுடலான்னு. அவர்கிட்ட கூப்பிட்டு மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்காக மிரியாமுக்காக விண்ணப்பம் பண்ணு. தாயின் வயிற்றுலேருந்து பாதி அழுகுன பிள்ளை மாதிரி நம்ம சகோதரி ஆயிற்றா, அவளுக்காக விண்ணப்பம் பண்ணுன்னு யார்கிட்ட போய் கெஞ்சுறாரு? மோசே கிட்ட போய் கெஞ்சுறாரு. இப்போ நீ இங்கே இன்னொன்று நோட்டீஸ் பண்ணணும். என்னென்னா, ஆண்டவர் தடி எடுத்து அடிக்கிற சமயத்தில் நல்லா கவனிங்க. ஆண்டவர் கோபமாக தடியை எடுத்து அடிக்கிறாரு நம்ம வாழ்க்கையிலனா, கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சாபம் வரும். சரியா? ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். அதை தான் நான் திரும்ப அடுத்த பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஆனாலும் இங்கே என்ன வந்துருச்சு? மிரியாமுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. என்ன அடி விழுந்திருக்கு? இப்போ அவளுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கு. அந்த காலத்தில் குஷ்டரோகங்கிறது அப்போ தான் ஆண்டவர் சொல்லி முடிச்சிருக்காரு. குஷ்டரோகியலை எப்படி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிருக்காரு. உடனே மோசே அவ்வளோ நல்லவருங்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு? இவங்களுக்காக, மிரியாமுக்காகவும் ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவர் உடனே மன்னிச்சிட்டாரா அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்போ இவ்வளோ நேரம் எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு? தடி. குஷ்டரோகம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு. இப்போ மன்னிப்பு விண்ணப்பம் பண்ணி மோசே மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவர் எதை யூஸ் பண்ணுறாரு? மேப்பனின் கோலை யூஸ் பண்ணுறாரு. சரியா? அந்த கோல் தான் என்னன்னா, அந்த சாபத்தை போட்டதே யார் தான்? ஆண்டவர் தான். அடித்தது யார் தான்? ஆண்டவர் தான். ஆனால் அந்த புண்ணை எப்படி கட்டணுங்கிறது யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். அங்கே தான் அவர் எதை யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கோலை யூஸ் பண்ணுறாரு. சரியா? அந்த கோல் என்னன்னு நம்ம வாசிக்க கேட்போம். என்னாகமும் 12:14 என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 14 கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். ஆண்டவர் இப்போ அதுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறாரு. அடித்தாச்சு. இப்போ நம்ம குழந்தைங்கள பண்ணுவோம் இல்லையா, அடிச்சிருவோம், சில நேரம் ரத்தம் வந்துடும். அந்த ரத்தத்தையும் யார் தான் கெட்டுவா? நம்ம தான் கெட்டுவோம். அந்த புண்ணையும் நம்ம தான் ஆற்றுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஆண்டவர் மிரியாமுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இப்போ அவளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு, 7 நாள் மாத்திரம் என்ன பண்ணு, பாளையத்துக்கு வெளியே போய் உட்காந்துரு, 7 நாள் கழித்து நீ திரும்ப உள்ளவா, உன்னை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறார். 7 நாள் மிரியாம் வெளியே இருக்காங்க. வெளியே இருந்து 7 நாள் கழித்து குணமாகி உள்ளே வர்றாங்க. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேயே தரித்து அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் எங்கே தடியை யூஸ் பண்ணுறாரு? மிரியாம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனுக்கு விரோதமாக அவங்களோட குரலை ஒசதும் போது என்ன பண்ணுறாரு? தடியை யூஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு சாபம் வருது. அந்த சாபத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு திரும்ப கோலை யூஸ் பண்ணுறாரு. இங்கே பெருமையை பார்க்குறோம். சரியா? மிரியாமுக்கு என்ன வந்திருக்கு? அவங்கள விட நான் பெரிய ஆளுங்கிற ஒரு பெருமை வந்திருக்கு. இந்த இடத்துல பெருமையை பார்க்குறோம். இன்னொன்று வாசிக்கலாம்.
கீழ்ப்படியாமையிலையும் ஆண்டவர் இதை யூஸ் பண்ணியிருக்காரு. 4 பெரிய தவறுகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் முதல்ல பார்த்துருக்கோம் நம்ம பெருமையுள்ளவர்களுக்கு எப்போவுமே ஆண்டவர் எதிர்த்து தான் நிற்கிறாரு. 2வது கீழ்ப்படியாமை. இந்த இதில் வந்து தாவீதை சொல்கிறேன். இந்த இன்சிடெண்ட் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். தாவீது ஒரு நாள் என்ன பண்ணிடுவார், கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ராஜாக்கள் வந்து கணக்கெடுக்கிறது தப்பு கிடையாது. நான் எப்பவும் சொல்கிறது தான், ராஜாக்கள் அவங்களோட தேசத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு எவ்வளோ பேர் பட்டயம் ஏந்த தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதில் அந்த அதிகாரத்தில் 2 சாமுவேல் 24 கடைசி அதிகாரத்தில் முதல் வசனத்தில் என்னென்ன ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மீண்டும் மூண்டதுன்னு வருது. எதுக்காக அப்படி வருதுன்னா, இவன் தாவீது வந்து அவர் நல்ல எண்ணத்தில் கணக்கெடுக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, பெருமையினால் இப்போ ஒரு பெரிய ராஜாவாயாச்சு, நல்லா செட்டில் ஆகிட்டாரு. தனக்கு அவர் வந்து ஒரு யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். யார்? தாவீது ராஜா ஒரு யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ அவருக்கு என்ன தெரியணும்னா, யூதா கோத்திரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியணுங்கிறத பர்டிகுலராக அவர் இருக்கிறத பின்னாடி அவங்க கணக்கெடுத்து சொல்லும் போது நம்ம பார்க்க முடியுது. அப்போது இது எப்படின்னா, ஏன் ஜாதி மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு நம்ம பார்க்குற மாதிரி. ஒரு ராஜா அந்த மாதிரி வன்கண்ணனாக இருக்கலாமா? எல்லா கோத்திரத்தையும் எப்படி தான் பார்க்கணும், அவர் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கோத்திரத்தை மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. தன்னோட கோத்திரத்தில் பட்டயம் ஏந்த தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. இப்போது இதுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட யார் மூலமாக வேணும்னாலும் பேசுவார். இப்போ இவர் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு காரியத்தை பண்ணுறாருன்னு இவரோட படைத்தலைவனாகிய யோவாபுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே யோவாப் வந்து சொல்கிறாரு, உங்களோட ராஜா உங்களோட ஜனங்களை, நம்மளோட ஜனங்களை, இந்த தேசத்து மக்களை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்போ எதுக்கு கணக்கு எடுக்கணும்? நம்மளை ஆண்டவர் ஏற்கனவே நல்லா ஆசீர்வதித்து தானே வச்சுருக்காரு, நம்ம எதுக்காக கணக்கு எடுக்கணும்னு யோவாப் பேசுகிறார். ஆனால் அந்த வசனத்தில் க்ளீனாக போட்டிருக்கு, ராஜாவின் வார்த்தை பலத்தது. அதுக்கு மேலே, அதாவது படைத்தலைவர்கள் ராஜா கிட்ட பேசுவாங்க, நல்ல அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்ல முடியும். ஆனாலும் ராஜா தான் என்ன எடுப்பாங்க, முடிவெடுப்பாங்க. இப்போ ராஜா என்ன முடிவெடுத்தாச்சு, அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கிடையாது, கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு முடிவு எடுத்துட்டார். முடிவு எடுத்ததுக்கப்புறம் ராஜா கணக்கெடுத்துட்டு ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க. யோவாப் வந்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யூதா ஜனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களில் 8 லட்சம் இருக்காங்க, யூதாவில் 13 லட்சம் இருக்காங்க, 5 லட்சம் இருக்காங்க. அதாவது பட்டயம் ஏந்துகிற வீரர்கள் யூதர்கள் நிறைய இருக்காங்கங்கிறது ராஜாவோட காதுக்கு வருது. ராஜாவோட காதுக்கு வந்த உடனே ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கணும்? அப்போ சந்தோஷமாலாம் இருக்கணும். ஆனால் சந்தோஷமாக இல்லை. தாவீது ஒரு பரிசுத்தவான் ஆனபடினால் அவர் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் கணக்கெடுத்து முடித்த உடனே அவரோட இருதயம் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ, நம்ம பெருமையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் கணக்கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே தன்னோட தவறை உணர்ந்துட்டார். தன்னோட தவறை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டவுடனே ஆண்டவர் விட்டுட்டாரான்னு பார்த்தா விடலை. ஏன்னா அவர் தாவீது கிட்ட எதிர்பார்த்தது ரொம்ப, தாவீது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன், அவர் அவ்வளோ நேசித்தார் ஆண்டவர். அப்படி இருக்க ஒரு மனுஷனுக்கு இந்த சின்ன தவறுகள் கூட வரக்கூடாது, பெருமையே வரக்கூடாது, கீழ்ப்படியாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக தடி எடுத்து ஒரு அடி கொடுக்குறாரு. என்ன அடி கொடுக்குறாருன்னா, உனக்கு நான் 3 சாபம் சொல்லுவேன். எப்படி இருக்குது பாருங்கள், நம்மக்கிட்டேயே சாபத்துக்கு ஆப்ஷன் கொடுக்குறாரு. 3 சாபம் சொல்லுவேன், அந்த 3 சாபத்தில் நீ ஒரு சாபத்தை என்ன பண்ணணும், ஆப்ஷன் ஏவா பியா சியா செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறார். அதுலேயும் தாவீது என்ன சொல்கிறாரு, நான் எப்போவுமே சத்துருக்கள் கையில் மட்டும் என்ன பண்ண வேண்டாம், விழ வேண்டாம் சுவாமி, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் கணக்கெடுத்தது பட்டயம் ஏந்திரவங்க எவ்வளோ பேருன்னு கணக்கெடுத்திருக்காருல்ல. ஆனால் ஆண்டவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் உங்கள் கையில் விழுறேன், சத்துருக்கள் கையில் விழலைன்னு சொன்ன உடனே ஒரு நோய் வருது. ஜனங்கள் தான் முதல் பேசவ மட்டும் ஜனங்கள் சாகுறாங்க. அங்கே பட்டயம் ஏந்திரவங்க செத்தாங்கன்னு போடலை, யார் செத்தாங்கன்னு போட்டிருக்கு, ஜனங்கள். ஜனங்கள்னால் யார், பொதுமக்கள், அந்த நாட்டில் இருக்க குடிமக்கள் சாகுறாங்க. அவங்க எவ்வளோ பேர் சாகுறாங்க, 70,000 பேர் சாகுறாங்க. எவ்வளோ பேர் சாகுறாங்க? இப்போ ராஜா பண்ண ஒரு தப்புனால அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய
அடி வந்துருச்சு, சாபம் வந்துருச்சு. ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல நாட்டு மக்களை அடிக்கிறாருன்னா, இங்கே உனக்கு ஏன் பெருமை வந்துச்சு? உனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கனால தானே உனக்கு இவ்வளோ பெருமை இருந்துச்சு, அதனால தானே உனக்கு கீழ்ப்படிய முடியாமல் போச்சு, அந்த கூட்டத்தையே நான் அடிக்கிறேன்ட்டு அடிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அடித்ததுக்கப்புறம் தாவீது விண்ணப்பம் பண்ணார்ல, தாவீது விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து ஃபஸ்ட்டு வசனத்திலேயே கோபம் மூண்டது தாவீது இஸ்ரவேல் ஜனங்களின் மேலன்னு தான் ஆரம்பிக்குது. அங்கேயே ஆண்டவர் தடி எடுக்கிறாரு. ஆனால் விண்ணப்பம் பண்ணிக்கிறான் தாவீது, ஐயோ என் ஜனங்கள்லாம் அழிகிறாங்களே சாமி, நான் தானே தப்பு பண்ணேன், என்ன அடிங்க அப்படின்னு அவர் விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவர் இறங்குறார். எப்படி இறங்குறாருன்னா ஒரு கோல், அதுதான் திரும்ப ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அதை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 24:16 வாசிங்க. 2 தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி இப்போது உன் கையை நிறுத்து என்றார். இப்போதும் உன் கையை நிறுத்து என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு தூதன் வந்து சங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க? 70,000 பொது ஜனங்கள் இறந்தாச்சு, அந்த தேசத்தில் இருக்க மக்கள் இறந்தாச்சு. ஆண்டவருக்கு இப்போ மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ஜனங்களெல்லாம் இப்படி அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனஸ்தாபம் ஆன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் இதுக்கு மேலே அழிக்காத அப்படின்னு சொல்லி 70,000 பேர் அன்றைக்கி இறந்துட்டாங்க. அப்போது ஆண்டவர் தடி எடுக்கும்போது ஒரு பெரிய அழிவு இந்த இடத்துல வந்திருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போதான் மிரியாமுக்கு ஒரு சாபம் வந்துச்சு. தடி எடுத்தாருன்னா என்ன தான் வருது? சாபம் வருது. நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறாரா? மன்னிச்சிட்டாரா? இங்கே தாவீதை மன்னிச்சிட்டாரு. ஆனாலும் என்ன வந்திருக்கு? இந்த இடத்துல என்ன வந்திருக்குங்க? சாபம் வந்திருக்கு, அடி வந்திருக்கு. தடி எடுத்தால் அடி உளும், சரியா? அதுக்கப்புறம் அந்த கோலை வைத்து அவங்கள எப்படி வழி விலகாமல் பார்க்கணுமோ அதையும் பார்த்துருவார், மனஸ்தாபமும் படுவார். அதுதான் நம்மளோட தேவன். அடுத்தது ஒரு பெரிய, எப்பவும் நான் சொல்கிறேன், 2 பெரிய தீங்கு, 2 பெரிய பாவம், ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டடு. இதை நான் அடிக்கடி பேசியிருக்கேன். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. இதை நான் ஒரு செய்தியாகவே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். விபச்சாரமும் விக்கிரக ஆராதனையும் ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட், ஒன்னோட ஒன்று சார்ந்தது, சரியா? விபச்சாரம் இருந்தால் விக்கிரக ஆராதனை வந்துடும், விக்கிரக ஆராதனை இருந்தால் விபச்சாரம் வந்துடும். இப்போ விபச்சார பாவம் நடக்கும்போது இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம பைபிளில் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன் விபச்சார பாவத்தில் விழுந்தவர் யார்? தாவீது ராஜா. அவர் அந்த கதையை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் அந்த கதை இருக்குது, சரியா? இப்போ நான் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த கதை நமக்கு நல்லா தெரியும். இப்போ விபச்சாரம், தாவீது ராஜா இன்னொருத்தனோட மனைவியை என்ன பண்ணுறாரு? இன்னொருத்தனோட மனைவி மேலே இச்சை கொண்டு அந்த புருஷனை, அந்த மனைவியோட கணவனை கொலை செய்து அந்த மனைவியை தனக்கு எடுத்துக்கொண்டார். இது பெரிய விபச்சார பாவம். நம்ம புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ இச்சையோட பார்த்தாலே என்னவா? விபச்சாரம். ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் சொல்லியிருக்காரு, நீ இன்னொருத்தனோட மனைவியை நீ கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா நீ லவ் மேரேஜ் பண்ண. இதெல்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு எங்கே விபச்சாரம் ஸ்டார்ட் ஆகிடுது? ஒருத்தனோட ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சையோட மனதில் பார்த்தாலே என்ன ஸ்டார்ட் ஆகிடுது? நமக்கு விபச்சாரம் ஸ்டார்ட் ஆகிடுது. இதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுப்படி விபச்சாரம். அப்போது இங்கே தாவீது என்ன பண்ணுறாரு? ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்து அவளோட தவறு செய்தது மாத்திரம் அல்லாமல் அவரோட கணவனையும் கொன்று அவளை தனக்காக ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்துல ஆண்டவர் தடி எடுக்காமல் இருக்க முடியுங்களா? இது எவ்வளோ பெரிய பாவம். இந்த இடத்துல பிசாசு போய் சொல்கிறான், ஆண்டவரோட சத்துரு போய், நீங்கள் பெருசாக சொன்னீங்களே தாவீது ரொம்ப நல்லவன் பரிசுத்தவான்னு சொன்னீங்களே, என்ன பெரிய பாவம் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய விபச்சாரம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த சத்துருக்கள் தூஷிக்க காரணமாக இருந்தபடியினால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? தடி எடுக்கிறாரு. தடி எடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, விபச்சார பாவம் நம்ம பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா விபச்சார பாவத்துக்கு, எல்லா பாவத்துக்கும் அடி அவங்கவுங்களுக்கே தான் வரும். மோஸ்ட்டாக நம்ம தவறு பண்ணால் நமக்கு அடி விழும், நம்ம தவறு எங்கேயாவது போய் சொன்னோன்னா நம்ம அடி வாங்குவோம். எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த தவறுகளுக்கு, அதாவது ஹெட் பொசிஷன், தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க தவறுகள் செய்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா ராஜா தவறு செய்யும்போது மக்களுக்கு அடி வந்துடுது.
தலைமைத்துவம் பொசிஷனில் இல்லாதவங்க தவறுகள் செய்யும்போது அவங்கவுங்க தப்புக்கு அவங்கவுங்களுக்கு அடி வரும். ஆனால் ஒரு பாவத்துக்கு மட்டும் வேதாகமத்தில் விபச்சார பாவத்துக்கு மட்டும் அடி எங்கே விழுன்னு போட்டிருக்குன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு வரும். சரியா? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறாரு, தியத்தீரா 7 சபைகளில் ஒரு சபையாகிய தியத்தீரா சபைக்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நீ வந்து அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து வேசித்தனத்திலேருந்து உனக்கு நான் திரும்ப தவணை கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் நீ வேசித்தனத்திலேருந்தும் விபச்சார பாவத்திலேருந்தும் திரும்பவே இல்லைங்கிறதுனால உன்னை கட்டில் கிடையாக்கி போடுவேன், உன்னோட பிள்ளைகளை கொல்லுவேன்னு சொல்கிறார். வேசித்தன பாவத்தில் இருக்கும் பொழுது அடி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிள்ளைங்க மேலே வரும். அதனால் உங்களுக்கு உண்மையிலே நம்ம குழந்தைங்க மேலே பாசம் இருந்ததுன்னா எந்த பாவத்துக்கு கட்டாயம் விலகி இருக்கணும்? வேசித்தன பாவத்துக்கும் விபச்சார பாவத்துக்கும் விலகி இருக்கணும். இங்கே தாவீது அதுதான் பண்ணுறாரு. பெரிய விபச்சாரம் பண்ணியாச்சு, இப்போ ஆண்டவர் தடி எடுத்துட்டாரு. தடி எடுத்து அவர் கொடுத்த அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேசித்தனம் பண்ணி பத்சேபாள் கர்ப்பமாயிருந்தா, அவளுக்கு பிறந்த குழந்தைய, அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவளுக்கு பிறந்த ஆண் பிள்ளையை அடித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. தடி எடுத்தால் என்ன விழும்? அடி விழும். பத்சேபாள் ஒரு காமன் கேர்ள்னா அந்த நாட்டில் இருக்க ஒரு பொண்ணு. அவள் ராஜா கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொன்னால் அவளை என்ன வேணால் ராஜா பண்ணிடலாம். சரியா? அவள் வந்திருக்கா, அவள் என்ன பண்ணா, அவள் சைடில் என்ன தப்பு நமக்கு தெரியல. ஆனால் ராஜா அவர் ரொம்ப நிறையா தப்பு வரிசையாக பண்ணியிருக்காரு. அவளோட தீங்கு நடப்பிச்சிருக்காரு, அவளோட புருஷனை கொண்டிருக்காரு, வரிசையாக தவறு மேலே தவறு பண்ணும்போது அந்த பெண் இந்த விபச்சாரத்து நிமித்தம் உண்டான ஆண் குழந்தைய, அந்த காலத்தில் ஆண் குழந்தைனா என்னது? ராஜாக்களுக்கு பிறந்தா அவங்க தான் யார்? அடுத்த வாரிசு, அடுத்த ராஜா, இளவரசன் அவங்க தான். அந்த ஆண் பிள்ளையை என்ன பண்ணாராம்? ராஜா அடித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அடித்தார். அதுக்கப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டு பார்த்தார். அந்த குழந்தை பொழைச்சிதா தெரியுமா? இருக்காது இல்லை. அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு? மரித்து போனது, அவ்வளோதான். சரியா? அதனால் அந்த ராஜா பண்ண விபச்சாரத்து பாவத்துக்கு சாபம், அந்த குழந்தை செத்துருச்சு. இப்போ அடுத்தது, இப்போ பத்சேபாள் எவ்வளோ அழுதுருப்பாங்க. பத்சேபாள் அவளோட பங்கு என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவள் தவறான முறையில் நடந்துக்கிட்டதுனால ராஜா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பத்சேபாளோட பங்கு இருந்துச்சா இல்லையானே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த முதல் குழந்தையை இழக்கும் போது அந்த பொண்ணு எவ்வளோ அழுதுருக்கும். ராஜா அழுறாரு, சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான், ஆனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு கத்தி கதறி பார்க்குறாரு. ஆனாலும் ஆண்டவர் தாம் சொன்னதை போலவே அந்த ஆண் குழந்தைய அடித்து கொன்னுட்டார். குழந்தைய கொன்னாச்சு. இப்போ அடுத்தது பத்சேபாளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போது ஆண்டவர் ராஜா இன்னொரு தடவை அந்த விபச்சார பாவத்தை பண்ணுவாரா? பண்ண தைரியம் வருமா? தன்னோட குழந்தை சாகும்போது இன்னொரு தடவை அந்த பாவத்தை பண்ண ராஜாக்கு மனசே வராது. கரெக்டாக அடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது ஆண்டவர் தடியை யூஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் அவங்க 2 பேரும், அம்மாவும் அந்த பத்சேபாளும் தாவீது ராஜாவும் பண்ண விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டு அடுத்தது இப்போ கோலை யூஸ் பண்ணுறார். கோலை எங்கே யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். ஃபர்ஸ்ட் குழந்தை என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு குழந்தைங்களை கொல்றது பிடிக்கும்னு நினச்சிக்கிறோமா நம்ம? இல்லை. தாவீதும் பத்சேபாலும் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்களோ அதை விட ஆண்டவர் தான் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பார் அந்த குழந்தைய அடிக்கும்போது. ஆனால் அவர் சில நேரம் அந்த தடியை எடுத்தாதான் இவன் திருந்துவான் அப்படின்னா ஆண்டவர் அந்த தடி எடுப்பார். தடி எடுத்தால் சாபம் கண்டிப்பாக வரும். சரியா? அதனால் இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து போச்சு. 2வது குழந்தை மேலே ஆண்டவர் மிகவும், தாவீது அன்பாக இருந்தால் நாங்கள் போடலை, என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அன்பாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் சாலமோனோட தாவீதுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்கிறார். உன்னோட பையன் வந்து ஆலயத்தை கட்டுவான், அதெல்லாம் சொல்கிறார். சரியா? அப்போது விபச்சார பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும். விபச்சாரம், வேசித்தனம் பாவம் விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவல், விக்கிரக ஆராதனைக்கு சமமான ஒரு பாவம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாராவது விக்கிரக ஆராதனை பண்ணுவீங்களா? விக்கிரகத்தை போய் வணங்குவீங்களா? வணங்க மாட்டிங்கன்னா விபச்சாரம் பண்ணுறதுக்கும் அதே அளவு பயம் நமக்கு இருக்கணும்.
விபச்சாரம் பண்ணணும்னா பயம் இருந்தே தீரணும். நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எந்த ஒரு பெண்ணையும் இச்சையோடு பார்க்கக்கூடாது, எந்த ஒரு ஆணையும் இச்சையோடு பார்க்கக்கூடாது. கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியும் இச்சையோடு பார்க்கக்கூடாது. ஏன்னா பைபிள் படி நீ போய் ஒருத்தவங்களோட தவறு செய்தாதான் தப்புங்கிறது பைபிள் படி கிடையாது. பைபிள் படி நீ ஒரு பெண்ணையோ ஆணையோ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. அதனால் உங்களோட கண்களின் பார்வைகளையே நீங்கள் உங்களோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அப்படி நம்ம விபச்சாரத்துக்கு விலகி இருந்தால் யார் காக்கப்படுவா? நம்மளா? நம்மளோட சந்ததி, நம்மளோட பிள்ளைங்க காக்கப்படுவாங்க. சரியா? அவங்க பிள்ளைங்க காக்கப்படணும்னா நீங்கள் விபச்சாரத்துக்கு விலகி இருக்கணும். அடுத்தது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையிலையும் ஆண்டவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். எதை எடுத்துருவார்? தடி எடுத்துருவார். அதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் கஷ்டப்பட்டு எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வராரு. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? மோசே மலை மேலே போன உடனே ஆரோன் கிட்ட என்ன கேட்டாங்க? எகிப்திலேருந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்த தேவனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பொன் கண்ணுக்குட்டியை பண்ணி, இதுதான் உங்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது? எகிப்திலேருந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்ன கட்டளை தான்? என்னையன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க? ஒரு சொரூபத்தை பண்ணி வச்சு, அந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு வருது? எகிப்து தேசத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியுமா? பொறுத்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் விக்கிரக ஆராதனைங்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை வாசிக்க கேட்போம். யாத்ராகமும் 32வது அதிகாரம் 9வது வசனம். யாத்ராகமும் 32:9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு. நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு அப்படின்னு சொல்றார். ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தது யாருங்க? எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கூட்டி கொண்டு வந்தது யார்? கானான் தேசத்துக்கு போகணுன்ட்டு ஆண்டவர். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள அழிக்கணும், நீ என்னை விட்டுருன்னு சொல்கிறாரு. யாரை எப்போ விட்டுருன்னு சொல்லுவோம்? இப்போ நம்ம ஒருத்தங்களை போய் அடிக்க போகிறோம். அடிக்க போகும்போது யாராவது நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? விடு, நான் கையை அவனை ஒரு அடி சாத்து போட்டால் தான் என்ன பண்ணுவான், இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு மோசே? அவர் கெஞ்சிட்டு இருக்காரு, ஐயோ அவங்கள அடிக்காதீங்க, அவங்கள இப்படி பண்ணாதீங்க, அவங்கள அழிச்சிடாதீங்க அப்படின்னு போட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இவங்க மேலே பயங்கர கோவம், நான் இவ்வளோ பண்ணியும் இவங்க ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுக்கிட்டு, இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை எகிப்து தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. என்னை விட்டுரு மோசே, நான் ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குறேன். எப்படி நோவா காலத்தில் நோவாவோட அங்கே இருக்க எல்லாரையும் அழிச்சிட்டு நோவாவை பெரிய ஜாதி ஆக்கிட்டார்ல, அதே மாதிரி அவங்க எல்லாரையும் அழிச்சிடுறேன், நான் ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் அவங்கள நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் இப்படி அழிச்சிட்டிங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இப்படி பண்ணாதீங்க சுவாமி, நீங்கள் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க? வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கல்லப்பா அப்படின்ட்டு மோசே கடந்து கதறி விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்கார். விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் மோசையோட விண்ணப்பத்தை கேட்குறாரு. ஆனாலும் அவர்கள் பண்ணின தவறு நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணார்? எதை எடுப்பாருங்க? தப்பு பண்ணும்போது தடி எடுப்பார். தடி எடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுது. அடி விழுந்ததில் என்ன ஆகுதுன்னா, மோசே இப்போ கீழே இறங்கி வந்துட்டார். மோசே அங்கே மேலே போராடி கேட்டுக்கிட்டு இருந்தவர் கீழே வந்தவுடனே இவங்க பண்ணுற அட்டூழியத்தை பார்த்தா மோசேக்கே என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளையை என்ன பண்ணிட்டாரு? போட்டு உடச்சிட்டாரு. ஏன்னா அதில் என்ன இருக்குது? விக்கிரக ஆராதனை பண்ணாதன்னா முதல் கட்டளையே இருக்குது. இவங்க அதை தான் இங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொன்னது நீ கீழ்ப்படிய மாட்டேன்னா இது எதுக்கு அப்படின்னு டென்ஷனில் என்ன பண்ணிட்டாரு? போட்டு அவர் மோசே சாந்த குணம் உள்ளவர்னு பைபிளில் இருக்குது. அவரே போட்டு உடச்சிருக்காருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ படுத்திருக்கணும். போட்டு உடச்சிட்டாரு. உடச்சிட்டு இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு? இப்போது உடச்சிட்டேன், இப்போ கர்த்தரின் பட்சத்தில் இருக்கவன் யார்? இங்கே நிற்கிற இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? அவெல்லாம் எங்கே வா, என்கிட்ட வான்னு கேட்குறார். அதில் வந்தது யாருன்னா லேவியர்கள் வந்தாங்களாம். மோசே என்ன கோத்திரம்?
லேவி கோத்திரம். மோசையோட கோத்திரமாகிய லேவி கோத்திரத்து மக்கள் எல்லாம் இந்த சைடு வந்தாங்களாம். இந்த சைடு வந்ததுக்கப்புறம் இப்போது மோசே சொல்கிறாரு, நீங்கள் மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்னதை மோசே சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போய் உங்கள் சகோதரன், உங்கள் சிநேகிதன், உங்கள் கூட பிறந்தவன் யாராக இருந்தாலும் ஆண்டவர் பட்சத்தில் வராமல் அந்த விக்கிரகத்தையே இன்னும் பிடிச்சிட்ருக்கான் இல்லையா, அவனெல்லாம் கொல்லு அப்படின்னு சொல்கிறார். லேவியர்கள் போய் இவங்க கர்த்தரின் பட்சத்தில் வந்தவங்க போய் அங்கே கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணும்போது அன்னைக்கு மாத்திரம் 3000 பேர் இறந்து போனாங்களாம். எவ்வளோ பேர் இறந்து போனாங்க? 3000 பேர். விக்கிரக ஆராதனையை பண்ணி ஆண்டவர் தடி எடுத்து அடி கொடுத்தப்ப 3000 பேர் இறந்து போனாங்க. இருக்கிறவங்களையும் அவர் சும்மாலாம் விடலை. என்ன பண்ணார் தெரியுமா? வாசிச்சிருக்கீங்களா? எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்தது. இவங்க பண்ணி வச்சுருக்கிறது என்னது? பொன் கண்ணுக்குட்டி, எல்லா ஆபரணங்களையும் கலட்டி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை இடித்து வாயில் ஊற்றி குடின்னு சொல்லியிருக்காரு. தங்கத்தையும் வெள்ளியும் குடித்தா வயிறு என்ன பண்ணும்? நல்லா டைஜஸ்ட் பண்ணுமா? எப்படிங்க இருக்கும்? போய் வீட்டில் குடிச்சு பாருங்கள். தங்கத்தையும் வெள்ளியும் போட்டு இடித்து குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளவனையும் அவர் விடலை. 3000 பேரை கொன்னுட்டாரு. மித்தவனுக்கும் என்ன தண்டனை? நீ பண்ண பொன் கண்ணுக்குட்டியை இடித்து குடி அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தண்டனையை கொடுத்ததுக்கப்புறமும் அந்த அதிகாரத்தில் கடைசியில் ஒரு வசனம் இருக்குது, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தம் ஆண்டவர் அவர்களை உபாதித்தார்னா அவங்கள போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வந்துட்டே இருந்தது. விக்கிரக ஆராதனை எடுக்கும்போது இவர் அழிக்காமல் மொத்தமாக எல்லாரையும் போட்டு அழித்து நோவா மாதிரி பண்ணாமல் விட்டதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோசேயோட விண்ணப்பம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணார் இல்லையா, அதனால் அவங்கள விட்டுட்டார். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு என்ன பாவம் சொன்னேன்? பெருமை. மிரியாமுக்குள்ளே என்ன பாவம் வந்தது? பெருமை. அடுத்தது தாவீது ராஜா கணக்கெடுக்கும் போது என்ன பாவம் செஞ்சார்? கீழ்ப்படியாமல் போனார். தாவீது ராஜா பத்சேபாவோட பாவம் செய்யும்போது என்ன பாவத்தில் போனார்? விபச்சார பாவம், வேசித்தன பாவத்தில் போனார். கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவரை ஒரு பொன் கண்ணுக்குட்டியாக பண்ணும்போது என்ன பாவத்துக்குள்ளே போனாங்க? விக்கிரக ஆராதனை. பெருமை, விபச்சாரம், கீழ்ப்படியாமை, விக்கிரக ஆராதனை. இந்த 4 பாவங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாத சில பாவங்களில் நிறையா. எந்த பாவமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை அவர் சீனு அருவருக்கிற பாவங்கள். சரியா? இதை பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் அடித்தா மன்னிக்கவும் செய்வார், நான் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லலை. அவர் தடியை அவரோட மேய்ப்பனின் கோலை யூஸ் பண்ணி நம்மளை அணைப்பார், அரவணைப்பார், அந்த தப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு உதவி செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? தடி எடுத்து அடி கொடுப்பார். அடி கொடுக்கும்போது கட்டாயம் ஒரு சாபம் வரும். மிரியாமுக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. மோசேக்கு என்ன விபச்சார பாவம் பண்ண தாவீதுக்கு என்ன வந்துச்சு? அவரோட ஆண் பிள்ளை, முதல்ல பிறந்த ஆண் பிள்ளை செத்து போச்சு. விக்கிரகாராதனை பண்ணவங்களுக்கு 3000 பேர் செத்து போனாங்க. கீழ்ப்படியாத பாவம் பண்ணவங்களுக்கு 70000 பேர் செத்து போனாங்க. கண்டிப்பாக ஒரு சாபம் நம்மளுக்கு வந்துடும். அந்த சாபத்துக்கு விலகி இருக்கணுமானா நம்ம ஆண்டவரோட கரெக்டான அவரோட குரலை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிற மந்தையில் இருக்க ஆடுகளாக இருக்கணும். சரியா? நம்ம ஆண்டவரோட மந்தைக்குள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக யார் நமக்கு மேய்ப்பராயிருவா? ஏசப்பா நமக்கு மேய்ப்பராயிருவார். ஏசப்பா மேய்ப்பர் ஆனார்னா இந்த பாவங்களை நம்ம பண்ணினோன்னா கண்டிப்பாக அடி விழும். அதனால் ஆண்டவரோட அடி, அவரோட கோல் நம்மை தேற்றுமானாலும் தடியினால் அடியும் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பாவங்களுக்கு விலகி இருக்கணும். நம்ம மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். நல்லா கவனிங்க. நல்லா ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. நம்ம ஒரு கல்யாணமானவங்களாக இருந்தோம்னா மனைவிக்காக கணவனும், கணவனுக்காக மனைவியும் விண்ணப்பம் பண்ணணும். யாராவது ஒருத்தர் ஒரு பாவத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களோட மனைவியோ அல்லது உங்களோட கணவனோ இல்லை உங்களோட பிள்ளைகளோ உங்களோட கூட பிறந்தவங்களோ இந்த பாவங்கள் ஏதாவது ஒன்றில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே என்னென்னா ஆண்டவர் திரும்ப அவர் கோலை யூஸ் பண்ணுறதுக்கு விண்ணப்பங்கள் தேவைப்பட்டுச்சு. மோசே விண்ணப்பம் பண்ணார், தாவீது விண்ணப்பம் பண்ணார், கதறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் திறப்பில் நிற்கிறாங்க. இங்கே கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம். நம்ம அப்போ கணவன் தவறு செய்யும்போது மனைவி ஆண்டவர்கிட்ட திறப்பில் போய் நிற்கணும். மனைவி தவறு செய்கிறது தெரிஞ்சால் கணவன் திறப்பில் போய் நிற்கணும்.
புரியுதா? அப்போது நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணணும். அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், அதை எடுத்து வாசிங்க, அதோட முடிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? தவறுகள் செய்யாத மனுஷங்க உலகத்தில் கிடையாது. ஆனால் ஒருத்தங்க தவறு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்கள் பெற்றோர்கள் தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பிள்ளைகள் தரப்பில் நிற்கணும். நீங்கள் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வருவார். சரியா? எந்த தவறையும் செய்யாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் தவறுகள் செய்யும்போது நமக்காக விண்ணப்பம் பண்ண ஆளே இல்லை அப்படின்னா நம்ம அடியிலேயே என்ன பண்ணிடுவோம்? மடிந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எந்திரிச்சு வரவே முடியாது. அதனால் ஆண்டவரோட கோலையும் தடியையும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அவர் தடி எடுத்தாருன்னா நிக்கிரகம் பண்ணிடுவார், முற்றிலுமாக அழிச்சிருவார். அவர் கோல் எடுத்தாருன்னா நமக்கு பாதுகாவலையும் அரவணைப்பையும் கொடுத்து நம்மளை ஒரு நல்ல மந்தையின் நல்ல மேய்ப்பராக நம்மளை வழி நடத்துவார். நம்ம தவறுகள் செய்யாதபடி, ஆண்டவர் தடியை நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாதபடி, ஆண்டவர் நமக்கு கோலை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பாதுகாவலை நமக்கு கொடுத்து கரெக்டான மந்தையில் நம்மளை நடத்தணும் அப்படின்ட்டு நம்ம இப்போ எல்லோரும் ஜெபிக்கலாம். எல்லோரும் எந்திரிச்சு நில்லுங்க, இல்லாட்டி முழங்கால் போடுங்க. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலும் கூட தேவனாய கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதித்த தேவனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வண்ணமாய் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் ஆண்டவரே, உம்முடைய தடிக்கு நாங்கள் ஆளாகாதபடி உம்முடைய கோலினால் தேற்றப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோட கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசுத்து வளர்ப்பையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.